ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓகே, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி நம்ம டிஆர்எக்ஸை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் ஆர்மி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே கண்டென்ட் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்எக்ஸை பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்எக்ஸ் மாதிரியே இருக்கிற ஒரு மினி டிஆர்எக்ஸ் தான் பிடிக்க போகிறோம். அது பேர் பார்த்தீங்கன்னா யுட்ரினோசாரஸ். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டேம் பண்ண போகிறோம். யுட்டி பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஏரியாவில் மட்டும்தான் அதிகமாக ஸ்பான் ஆகும். ஸ்னோ ஏரியாவில் மட்டும்தான் சொல்லப்போனால் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னோ ஏரியாவுக்கு தான் போக போகிறோம் யுட்டியை தேடி. அது பார்த்திங்கன்னா நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் நம்ம டிஆர்எக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணி பிடிச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம யுட்டிக்கு ட்ராப்பே இல்லாமல் தான் நம்ம பிடிக்க போகிறோம். பிடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ட்ராப் இல்லாமல் ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப் வச்சோம்னா வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாகிடுது. கொஞ்சம் ட்ராப் இல்லாமல் பிடிச்சி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஜஸ்ட் நம்ம இந்த மலையோர மாதிரி தேடி போனாலே போதும். யுட்டி பார்த்திங்கன்னா ஸ்னோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், மறந்துடாதீங்க. ஸ்னோ பயமில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் தேடி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயாச்சா? இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கே எங்கே இருப்பா பாருங்கள், இந்த இருக்கா பாருங்கள். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மினி டிஆர்எக்ஸ். பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் மாதிரியே தான் இருப்பான், ஆனால் உடம்பு ஃபுல்லாக ஃபர்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப வச்சுருப்பான். எப்படி இருக்கான் பாருங்கள். ஓகே, 96. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நல்ல லெவலில் தான் இருக்கான். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கட்டும். 100+ பிடிச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு 100 லெவலுக்கு மேலே இருக்கா நம்ம தேடி பார்ப்போம். அதுக்கடுத்து இல்லாட்டி வேணால் இந்த 96 வேணால் பிடிச்சிக்கிறோம். ஓகே, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 10கிட்டே போகணும். யுட்டி பார்த்திங்கன்னா நம்ம டைனோஸை பார்த்திங்கன்னா பயமுடுத்திடுவான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அவன் ஆட்டோ கரேஜ்னு சொல்லி ஒன்று பண்ணுவான். அந்த கரேஜ் அவன் போட்டான்னு வச்சுக்கோங்கமே, எல்லா டைனோஸ் பார்த்திங்கன்னா தெரிச்சு ஓடிடும் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே. நம்ம ரைடு பண்ணிகிட்டு இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா நம்மளை கரேஜ் பண்ண வச்சுக்கோங்கமே, நம்ம டைனோஸ் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. வித்தவுட் கண்ட்ரோலாக போய் அது வாட்டுக்கு பறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பக்கமும் அது வாட்டை பறந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு 10-15 செகண்ட் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகே, இந்த சைடை அப்படியே பொறுமையாக தேடிட்டு போவோம். ஒரு 100-110க்கு மேலே வந்து நம்ம டைம் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, காலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான். ஓகே, 2 பேர் இருக்கானுங்க. நீ என்ன லெவல்ரா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 110. பரவாயில்ல, 110 ஆமாம், 110 தான். 110 ஒருத்தனை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே அலைக்கா பார்த்தீங்கன்னா தூக்கிடுவோம். மாட்டிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவனை டாப்பு கொண்டு போயிடும். அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு டேம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வரைக்கும் கடிக்காமல் இருப்போம். ஓகே, கடிக்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டான். லைஃபு பெருசாக எதுவும் குறையலை. இவனை நேராக மேலே கொண்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி கீழே பார்த்தீங்கன்னா பண்ணி அது இதுன்னு இருக்குது. அதனால் நம்மளை டேம் பண்ண விட மாட்டாங்க. நம்ம டைரெக்டாக நம்ம டாப்புக்கே போயிடுவோம். ஓகே, கொஞ்சம் நேரம் அடிக்காமல் வர்றாடே. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், டாப்புக்கு வந்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நான் ட்ராப் பண்ணி விட்ற வேண்டியதான். கொஞ்சம் தள்ளி போய் இறக்கி விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த சந்தில் இறக்கி விட்டாச்சு இவனை. நம்ம இங்கே வச்சே இவனை நம்ம டைம் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா இந்த ஏரியா கொஞ்சம் எந்த ஒரு ஒயில்ட் அனிமல்ஸும் இல்லை. ஓகே, இவனை அப்படியே பேட்ஸ் போட்டுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவனை இங்கேருந்தே நம்ம அடிக்க ஆரம்பிப்போம். இந்த கிராஸர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இது எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் திருப்பி போய் கிராஸர் மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, கிராஸரை பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஆனால் இங்கே என்ன ஒரே பிரச்சனைனா, நமக்கு இந்த இடத்துல ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போகிறதால பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப குறையுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா போடல, ஃபர் ஆர்மர் அது போட்டு தான் நமக்கு லைஃப் குறையாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டலில் தான் போட்டிருக்க வாசி நமக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா குறையுது. அதனால் பக்கத்தில் இந்த மவுண்டனுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கேயே இருந்து வச்சுக்கோங்கமே, நமக்கு லைஃப் குறைஞ்சி அங்கேயே செத்துருவோம். நம்ம அதை டேம் பண்ணுறதுக்குள்ள நம்ம செத்துருவோம். அதனால் இவனை இந்த பக்கம் கூப்பிட்டு வந்து நம்ம இடத்துல வச்சு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் இவனை. ஓகே, என்னடா இது குட்ஸெல்லாம் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா குட்ஸல் இங்கே சுற்றிட்டுருக்கு.
அப்படியே கலர் மாதிரி வச்சு பாருங்கள். ஸ்னோ பயம் எப்படி பளிச்சுன்னு இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இந்த பயம். பயம் இல்லை, ஏரியான்னு சொல்லலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா பாதி லைஃப்பை பார்த்தீங்கன்னா கடிச்சே எடுத்துட்டான். எங்கடா ஓடுற? ஓகே, இங்கேருந்தே இவனை டைம் பண்ண ஆரம்பிப்போம் நம்ம. கரெக்டாக அடிச்சிட்டு ஐயோ பார்த்தானா வச்சுக்கோங்கமே வந்து ஒரே பைட்டில் நம்ம சோழியை முடிச்சிடுவோம். இங்கே ஏற முடியலையே, நமக்குன்னே வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃபாதர் இருக்க அந்த பக்கம் இருக்குது. ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கேயோ ஆக்ராவே போயிட்டான். ரொம்ப லாங்கில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடி விழுகுமா? ஓகே, பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வேலைக்காகன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் போயிட்டான். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இவனை தூக்கிட்டு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பாருங்கள், மலையில் மரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைனோஸ் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அங்கே தூக்கிட்டு வந்துட்டேன் அவனை. இங்கே வந்து ட்ராப் பண்ணதுலேருந்து பாருங்கள், அவனை எல்லா பக்கமும் போய் சண்டை போட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். எவனை பார்த்தாலும் போய் அடிக்கிறானே. அந்த அங்கே பாருங்க, இது பேர் என்னது, கார்க்னோசாரஸ் நினைக்கிறேன். அது அதனால் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும். அங்கிட்ட எங்கடா சண்டைக்கு போகிறேன்? ஐயோ மாற்றிக்கிட்டேனா? பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உயிரை பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்ற போகிறோம். இப்போ தம்பி இங்கேயே பத்திரமா இருப்பா. ஓகே, இவனை இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அவனை தூக்கிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப காணாமல் போயிட்டான். டேய் அவன்கிட்ட ஏன்டா சண்டைக்கு போகிற? ஓகே, மாட்டிக்கோ. சரியாக பார்த்தீங்கன்னா இங்கே மாட்ட மாட்டேங்கிறானே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தூக்க மாட்டேங்கிறான். ஓகே, தூக்கியாச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா போய் ட்ராப் பண்ணிடுவோம் அவனை. ஓகே, இந்த ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஐயோ லைஃப் வேறு இல்லை நமக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே வச்சு இவனை டைம் பண்ண ஆரம்பிப்போம் நம்ம. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கும். ஓகே, ஆளை காணோம். திரும்ப எங்கேயா ஓடிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் ட்ராப் பண்ணேன், அதுக்குள்ளே எங்கே ஓடிட்டான்னு தெரியலையே. அந்த பக்கம் ஓடி போயிட்டானா? கீழே எங்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இருக்கான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு டீரெக்ஸும் இவனும் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் இல்லை, காரணம் இவன் பார்த்தீங்கன்னா ஒரே பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம பூச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கிருச்சு. நான் போய் நம்ம அர்ஜென்ட் ஆஃபீஸ் சுற்றிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி அங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம கழுகுல வந்தாச்சு. ஓகே, இவன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா இவன் ஒயில்டாக இருக்கும்போது இவன் பக்கத்தில் 2 காரணம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காரணம் பார்த்தீங்கன்னா இவன் பஃப் பண்ணி விட்ருவான். பஃப் பண்ணி விட்டு அந்த காரணம் மேலே எழுதி பாருங்க, லைட் பண்ணி எழுதி பார்த்தீங்களா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி. அது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன். ஓகே, அப்படியே இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக டைம் பண்ணிட்டு போயிடலாம். கத்துறான் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக கத்துறான். ஓகே, ட்ராப் வைக்காமல் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கே. பேசாமல் ட்ராப் வச்சே பிடிச்சிருக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருட்டு வேறு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. எய்மிங் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேங்குது. சரியாக பார்த்தீங்கன்னா மறைஞ்சு நின்றுக்கிறான். ஓகே, ஏறி வந்துடுவானோ? எல்லாரையும் அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறவனெல்லாம் போய் அடிச்சிட்டு இருக்கான். ஓகே, அப்படியே நில்றாடி. ஓகே, 3 நேரம் அடித்தாச்சு. இப்போ தான்டா 3 அடிச்சிருக்கேன். ஐயோ, காரணம் வரான். ஏறுனா வச்சுக்கோங்கமே நமக்கு சோழியை முடிச்சிருவாங்க. ஐயோ, கழுகு வேறு மேலே ஏற முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அடி விழுக மாட்டேங்குதே. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஏறிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடுவோம் நம்ம. போச்சு. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஏறிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா நம்ம கழுகு பார்த்தீங்கன்னா அவன் பயமுடுத்த பார்த்துக்குமே ஸ்க்ரீன் ஃபுல்லாக இந்த மாதிரி நமக்கு பிளாக் ஆயிரும். நம்ம அர்ஜென்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா
அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எங்கிட்ட பறக்கிறான் பாருங்க அவனாட்ட. இது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 செகண்ட் மட்டும் தான் இருக்கும், அதுக்கடுத்து அதுவே போயிடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் திடீர்னு விழிஞ்சிருச்சே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாறை மேலேருந்து அடிக்க ஆரம்பிப்போம் நம்ம. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஐயோ கீழே மட்டும் விழுந்தா அவ்வளோதான். எங்கடா இருக்கா? ஸ்க்ரீனே அப்படி அதிர விட்றான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே, பக்கத்தில் தான் இருக்கான். கேப் சரியாக தெரியலையே. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இறங்கிடுவோம் கீழே. டேய் நீ கத்துனா நான்லாம் பயப்பட மாட்டேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவனை இப்படியே அடிக்க ஆரம்பிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ட்ராப்பர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏறி வச்சு போல், அதான் ஓட ஆரம்பிச்சிட்டான். ட்ராப்பர் ரன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். இதுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை ஓடி அடிச்சுட்டு இருக்கணும் நம்ம. ஓகே, பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, எய்மிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. ஓகே, அசையாமல் நில்றா. இந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கடுப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் வச்சே பிடிச்சலாம்னு சொல்லி தோணுது, இப்போ தோணுது. ஆனால் அதில் தான் இன்ட்ரெஸ்டே இல்லையே. ஓகே, இங்கே தான் இருக்கான். அப்படியே முட்டிக்கிட்டு நில்றா தம்பி, என்ன டைம் பண்ணிடுறேன் அவனை. ஓகே, ஓடாத. இஷ்டத்துக்கு ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவன் ஓடுறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்படியே ஷேக் ஆகுது. ஏமிங் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஓகே, வேறு முடிஞ்சு போச்சே. யாரோ நார்கட்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது. 44 கிராஃப்டிங் போட்டுருவோம். எவ்வளோ ட்ராப்பில் ஏறிச்சு வர தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஐயோ விழுந்துட்டானா, சூப்பர். இதை பற்றி நம்ம கேன்சல் கொடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம யூடி பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் இருந்தால் அவனை பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். இல்லாட்டி நம்மளை பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த சைடு தான் நின்றுருந்தான். கார்னர் கொண்டா ப்ரைமேட் வேறு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைமேட்டும் தேவைப்படுது. இப்போ டேமிங்கு யூஸ் ஆகும். யூடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ டைமிங் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிடுவான் அவன். ஒரு பைட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 இல்லாட்டி 7% தான் எடுப்பான். ஓகே, இந்த தான் இருக்கான். டேய் போந்தா. ஓகே, பார்த்தீங்கன்னா 2 ப்ரைமேட் கொடுத்துருக்கான். ஓகே, இவனுக்கு இது பத்தாது. ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டன் மீட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சாப்ஸ். ஓகே, கொஞ்சம் நார்கோட்டிக்கை போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் பொறுமையாக டேம் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே போய் இவனுக்கு சேடில் மட்டும் செஞ்சுட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சேடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகே, 2 ப்ரைமேட் மட்டும் இருக்குது. ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா அவன் பாடியில் போட்டுட்டு நான் போய் இவனுக்கு சேடில் மட்டும் செஞ்சு கொண்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். சேடலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை அன்லாக் பண்ணிக்கிடுவோம். யூடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 80வது லெவலில் இருக்குது. ஹைடு, ஃபைபரு, மெட்டலு எல்லாம் ஓகே தான் நம்மக்கிட்ட. ஆனால் சிலிக்கான் பேர்லஸ் மட்டும் இருக்காது நினைக்கிறேன். சிலிக்கான் பேர்லஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமில் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சிலிக்கா பேர்லஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இல்லை. ஓகே, பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா சேரில் பார்த்தீங்கன்னா பிறகு பொறுமையாக போட்டுக்கிறேன். வேறு எதுவும் பெட்டியில் இருக்கான்னு தெரிலையே. ஓகே, இவனும் பார்த்தீங்கன்னா டேமிங்க்கு வந்துட்டான். 96%. ரொம்ப டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபைனல் பைட்டு பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன்.
ஷேடோ ஆன் பண்ணியிருக்க வாசி இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம். ஆனால் அது ஆன் பண்ணால் தான் கேம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டைம் பண்ணியாச்சு. ஓகே, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நேம் சொல்லியிருந்தோம். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். ஏதோ ரூன்னு சொல்லியிருந்தார் நினைக்கிறேன் பேர். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூடிக்கும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஒரு பேர் செலக்ட் பண்ணிடுங்க. அதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறோம் நம்ம. ஓகே, எவ்வளோ நேரம்டா டைம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 163 லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியை பிடிச்சாச்சு நம்ம. இங்கே இந்த பூச்சியை காணாம. இப்போ நேராக அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடும். ஓகே, இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிளைமேட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இட்ஸ் ஈவினிங் டைம். ஓகே, ஆர்பிட் கேமரா கொடுக்குறோம். ஒன்றும் தெரில. ஓகே, இப்போ லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கான் பாருங்க, பார்க்குறதுக்கு எப்படியும் லைட்டாக எப்படி இருக்கான், கோழி குஞ்சு மாதிரியே இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சைஸ் கோழி மாதிரியே இருக்கான். ஓகே, ஆர்பிட் கேமரா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கில மாற்றிடுவோம். எல்லா பக்கமும் பறக்கிறான் இந்த பூஜி. சைடு, லெஃப்ட், ரைட்டு, மேலே, கீழே, ரிவர்ஸில் கூட போகிறான், பிரச்சனையே இல்லை. ஓகே, யூடிஐ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே கீழே போட்டுருமா. அப்படியே கீழே போட்டால் சுற்றுவானா என்ன? எனக்கு தெரிஞ்சு சாக மாட்டான்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான அடுத்த ஒரு டைனோ பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸையும் யூடிஐயும் வச்சு தான் பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம். ஆனால் ரெண்டு டைனோஸ் வச்சு மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இது நம்ம ப்ரீட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நினைக்கிறேன். இன்னொரு மேல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி அதை பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பேரை கூட்டு போகணும். ஓகே, எப்படி இருக்கான் பாருங்கள். ஆனால் டிஆர்எக்ஸ் ஹெயிட்டுக்கு தான் இருக்கான். ஹெயிட் ஓகே தான், ஆனால் சைஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட டிஆர்எக்ஸ் மாதிரி தான் இருக்கான் பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கான் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேரை வச்சுருவோம். ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸில் போய் சேஞ்ச் நேம். அவர் பார்த்தீங்கன்னா ரூன்னு சொல்லியிருந்தார் பேர். அதையே வச்சுருவோம் நம்ம. ரூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடிக்கும் ஒரு பேர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இவனோட ஸ்பெஷல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எனபிள் ஆட்டோ கரேஜ் மோட். இது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் மட்டும் போதும். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டைனோஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட் எரியுதா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பஃப் ஏறிடுச்சு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா டேமேஜும் அதிகமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல, அந்த டாப் ஏஜில் பார்த்தீங்கன்னா சின்னதாக காட்டுது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா இதை ஆட்டோ கரேஜில் போட்டுருக்கிறதுனால இது கரேஜ் இந்த பஃப் முடிஞ்சால் திருப்பி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திருப்பி போட்டால் பாருங்க. இந்த பஃப் போட்டு தான் நம்ம பாஸ் ஃபைட்டில் அடிக்க போகிறோம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூட்ரினஸ்ன்னு நினைக்கிறேன். யூட்ரினஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதே நம்ம டைம் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருட்டாக இருக்கா? ஓகே, பரவாயில்ல. பாய்.